நோ அக்கா. ஒரு அடி எடுத்து வச்ச இந்த மீனா யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். அக்கா நான் உள்ள போனுக்கா, புரிஞ்சுக்க. நீ ஒண்ணு உள்ள போக வேண்டாம் கேட்டியா? இவன் மட்டும் இப்ப உள்ள போயிட்டா பிரச்சனை வேற மாதிரி விஸ்வரூபம் எடுத்துரும். என்ன ஆனாலும் சரி இவன் கால்ல விழுந்து கெஞ்சிட்டாலும் பரவாயில்லை, இன்னைக்கு இவனை விட்டுறக்கூடாது. எங்க போற? ஸ்டேஷனுக்குள்ள சின்ன வேலை இருக்குக்கா, முடிச்சிட்டு வரேன். அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இப்படி என்கிட்ட இருந்து 10,000 அடிச்சுட்டு போயிட்டியடா. 10,000 அடிச்சனா? நீ உசுருக்கா, உன்கிட்ட இருந்து 10,000 அடிப்பனா? இப்ப 10,000 அடிச்சியே, அப்பா இப்ப சொலைய 10,000 அடிச்சிட்டு போற. இப்போ வேண்டாம், உள்ள பொண்ணுத்துல இருக்கான், புரட்டி எடுத்துருவான். அதான் எனக்கு தெரியுமா. டேய் ஏன்டா இப்படி அநியாயமா என்னது 10,000 வாங்குன? பொண்ணுத்துல சார பாக்கணும் சொன்னது ஒரு குத்தமாடா, அதுக்கு 10,000 கேப்ப? பொண்ணுத்துல சார பாக்கிறதுக்கு 10,000? அக்கா நீ ஏதோ பிளான போட்டு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் 10,000 கொஞ்சம் அதிகம் தான்டா. நான் என்ன சொல்ல, நீ என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் பொண்ணுத்துல சார பாக்கிறதுக்கு 10,000? ஆஹா, ஓஹோ, ஹாஹாஹா, தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் பொண்ணுத்துல சாருக்கு 10,000 கொஞ்சம் அதிகம் தான்டா. நான் இப்ப உள்ள போகலையா? உள்ள போவே இல்லையா? சோப்பா இவன் வீக்னஸ் எனக்கு பிளஸ் பாயிண்ட். இது போறண்டா, நான் காரியத்தை சாதிச்சிருவேன். ஆனா உலகத்திலே டெக்னிக்கா யோசிக்கிறது நீ ஒருத்திதாக்கா. ஆனா நீ இங்க இருக்க வேண்டியது இல்ல தெரியுமா? தப்பி தவறி தமிழ்நாட்டுல பிறந்துட்ட. நீங்க பிறக்க வேண்டியல இல்லக்கா. யாருக்குமே இல்லாத புத்தி உனக்குதான் இருக்குது. சும்மா டக்கு டக்குன்னு யோசிக்கிறியக்கா. எப்படிக்கா? எல்லாம் கொழுப்புடா. ஏன்டா அதுக்கு வாய் பொளந்துட்ட? என்ன கொழுப்பா? ஆமாடா, கொழுப்பு நிறைய இருந்தா யோசிக்க முடியும். பிரேம்கா. அதான்டா, நீ இங்கிலீஷ் சொல்லுதா நான் தமிழ்ல சொல்லுவேன். இங்கிலீஷ்ல அப்படி சொல்லணும், தமிழ்ல இப்படி சொல்லணும். ஓ, பிரெயினுக்கு தமிழ்ல கொழுப்பு. அஸ்வீட்டி என்னது? ஹக்குவாஸ்னு சொன்னேன். சோப்பா இவன் என்ன பத்தி தெரிஞ்சுக்கவே இல்ல நினைக்க. நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லடா. உண்மைதான். ஆனா நீங்க புதுசு புதுசா பேசுறீல. நீங்க எந்த ஒரு பாச பேசுறியா? இந்த ஒரு பாசடா. ஆனா இந்த வார்த்தையில நான் இது மாதிரி கேட்டதே இல்லையே. எங்க ஊர்ல அப்படிதான் பேசுவாங்க. உங்க ஊர்ல மறுபடியும் பேசு பாப்போ. ஹக்குவாஸ் அப்படின்னா? சோப்பா டேய் ஒவ்வொருத்தருக்கா நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க முடியுமாடா? எனக்கு இதான் வேலையா? என்னத்த சொல்ல. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கல, கேட்கட்டுமா? கேளு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டடா நீ? அப்படின்னா என்னக்கா கேட்டுட்டேன்? ஒரு பொண்ணுட்ட கேட்க கூடாதத நீ கேட்டுட்ட. அக்கா, பொண்ணுங்க கிட்ட வயசு நாங்க கேட்க கூடாது, படிப்பை கேட்கலாம். நீ என்கிட்ட வயசு கேட்டிருந்தா கூட நான் கோபப்பட்டிருக்க மாட்டேன்டா. ஆனா என் படிப்பை பத்தி கேட்டுட்டல நீ. ஐயோ மண்டையே குழம்புதே. ஏக்கா, பெண்கள் கிட்ட வயசு நாங்க கேட்க கூடாது, படிப்பை கேட்கலாம். ஐயோ என்ன டென்ஷன் படுத்துறானே, டென்ஷன் படுத்துறானே. ஐயோ முடியலையே. ஐயோ ஏக்கா ஆக்ரோஷமாவியே. ஐயோ ஐயோ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல கோவத்தை. ஐயோ கேட்க கூடாத கேட்டுட்டானே, பய உள்ள மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்சு விட்டானே. அப்படின்னா என்னக்கா கேட்க கூடாது கேட்டுட்டேன். மன்னிக்க முடியாத குற்றமாக்கா நான் செஞ்சது. ஐயோ பைய உள்ள என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கானே, கேட்க கூடாத கேள்வி கேட்டுட்டா. ஐயோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. ஏக்கா, உன் படிப்பை பத்தி நான் மறந்துட்டேன்க்கா. நான் அப்படி கேட்கலக்கா. இவ்வளவு இங்கிலீஷ் பேசுறீங்க, நீங்க ரொம்ப படிச்சவியான்னு சொல்ல வந்தேன்க்கா. இனி நான் யாருக்கிட்டயுமே கேட்க மாட்டேன்க்கா. குட், யார்ட்டையும் எதுவும் கேட்க கூடாது. அவளுக்கு தோதுவானதை அவ படிச்சிருப்பாங்க. விசித்திரமான மனுஷிதான்க்கா நீ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்கேயோ கேட்ட குரல். இவ எதுக்கு இங்க வந்து நிக்கா? மீனா, எங்க கேட்ட குரல் மாதிரி இருக்குதே. எனக்கு பரிச்சயமான குரல் மாதிரி இருக்குதே. எங்க கேட்டிருக்க? உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குரல் தான்க்கா. எனக்கு வேண்டப்பட்ட குரலா? அது யாரு? குரல் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்குனா, ஆளு ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாளே. ஆமாமா, ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்காவ. அட எந்த பயலன்னு தெரியல, என்ன உரிமையான மீனான்னு கூப்பிடுது. குரல் வேற ஸ்வீட்டா இருக்குதே. மீனா, அட எங்கேயோ கேட்ட குரல். திரும்பி பார்த்துட்டா போச்சு. ஹலோ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எக்கோ எக்கோ, என்னடா? கொஞ்சம் பாரு. என்னடா? ஸ்வீட் குரல் இல்ல, எங்கேயோ கேட்ட குரல் இல்ல. நேரம்டா என் நேரம். புருஷன் குரலே எங்கேயோ கேட்ட குரல். பொண்ணு துறை பார்க்கறதுக்கான 10,000 வாங்குவேன்.
அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, தெரியாம பேசிட்டேன்க்கா. அறியாத புள்ள தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருக்கா. அந்த பையன் இருக்கட்டும், பையவுல நேரம் பத்தில சொல்லி காட்டுதான். இரு, என் புருஷனை சமாளிச்சுட்டு வாரேன். அம்மா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? அத நான் கேட்கணும், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓஹோ, என்ன வலி மாறி போறீங்கன்னு கேக்கேன். யாருக்கிட்ட? மீனா கிட்டயா? இல்ல, இங்க உங்களுக்கு என்ன சொல்லின்னு கேக்கேன். தெரியாம தான் கேக்கேன். உங்க ஸ்டேஷன் எங்க இருக்குது? இங்க உங்களுக்கு என்ன வேலை? என்ன மறுபடியும் வேற வழி பார்த்து போயிட்டு இருக்கீங்களா என்ன? நல்ல பேச்ச மாத்து. நான் உன்கிட்ட கேட்டேன், இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. சரிதாங்க, வர வர உங்க நடவடிக்கை சரியில்லைன்னு எனக்கு தெரியும். என் காதுக்கு வந்தது. இன்னைக்கு தானே கடவுள் கண்ணால பார்க்க வச்சிருக்காரு. அட பாதவதி. சரி சரி, எத்தனை நாள் தான் இப்படி இருக்கியேன்னு நானும் பார்க்க தானே போறேன். எங்க மீனா கிட்ட புருஷனை எப்படி மடக்க வேண்டும் அழகா கத்து வச்சிருக்காவல. ஒருவேளை எனக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னா என் பொண்ணாட்டி கூட மட்டும் சேரத பார்த்த ஓட விட்டு அடிச்சு கூட பாத்துக்க. ரொம்ப நொந்துட்டியடா. உன் அருகில பாதி அறிவு இருந்தாலும் என் குடும்பம் ரெண்டா போயிடும், கேட்டியா மீனா? சரி சரி, உங்க நடவடிக்கை எனக்கு சரியில்லைன்னு தெரியும். அதை வீட்டை பேசிக்கலாம். ஒழுங்கா வீடு வந்து சேருங்க. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டேன், அப்படித்தானே? இதுக்கு மேல நான் என்ன செய்யணுங்க? உங்களை நான் கை கழுவி விட்டாச்சு. நீங்க என்னையும் போங்க. இன்னைக்கு நான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்தவே சரியா போச்சு. நான் நீங்க கையங்களோ மாட்டிக்கிட்டியே. நான் வரலன்னா டியூட்டி விஷயமா இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். அதான் டூட்டி விஷயமா தான் வந்திருக்கே. ஆனா இன்னைக்கு நான் வந்தவே சரியா போச்சு. இல்லனா இப்படிதான் என்ன ஏமாத்தி இருப்பியே. அதுக்கு தான் உங்களை செக் பண்ணதுக்கு வந்தேன். என்ன செக் பண்ணதுக்கு? அக்காஸ். ஓ அப்படியா? சரி சரி, என்ன வேலை பார்த்துட்டு எனக்கு உள்ள வேலை இருக்குது. உள்ள போடா. ஏற்கனவே இந்த பையவுல மடக்கி வச்சிருக்கேன். இப்ப இது வேறயா? அதுல உள்ள நிக்கல. பையவுல பேசனால பேசலன்னு தெரியல. நான் எவ்வளவுதான் சமாளிப்பேன். அத்தி, எனக்கு கொழுப்பு இருந்ததே சரியா போச்சு. இப்ப கொழுப்பு இல்லைன்னா நான் என்னத்துக்கு ஆவறது? சரி, நான் உள்ள போறேன். அதாங்க, எனக்கு தெரியும். இப்ப நீங்க என்ன வேப்பாக்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? நான் உங்களை வேப்பாக்க வந்த மாதிரி நீங்க என்ன வேப்பாக்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? சரி சரி, பாத்துட்டு போங்க. எல்லாம் எங்க தலையிலுக்கு பொண்ணா படந்திருக்காம. நீங்க வைக்கிறதான சட்டம். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு வர கூட உரிமை இல்லையா? ஏன் வந்த என்ன தப்பு? என் தம்பி கிட்ட பேச வந்திருக்கலாம், நேரம் போலேன்னு வந்திருக்கலாம். வந்தது ஒரு குத்தமா, அதுக்காக இப்படியா நடந்துக்கிடுவீங்க? ஐயா, அடிச்சிடாதீங்க, அடிச்சிடாதீங்க. கையெடுத்து கும்பிடுது, என்ன விட்டு. நான் ஸ்டேஷனுக்குள்ளே போகல, நான் பிறகு போய்க்கிடுத, கேட்டியா? உன்கிட்ட பேச ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அவனு மாட்டிருக்கானா என்ன? அப்படி சொல்ல முடியாதுங்க. என்னமோ பண்ணுதா, என்ன பண்ணுதான்னு தெரிய மாட்டேங்குது. கண்டுபிடிக்க நினைச்சா நம்மளையே மடக்குவா. மீனா, என்ன சந்தேகப்படுதியா? அப்படிதானே? இல்ல நான் உனக்கு புருஷனா இல்ல நீ எனக்கு புருஷனா? உங்களுக்கு என்னங்க அதுலவே சந்தேகம்? நீங்க தாங்க எனக்கு புருஷன். சொன்னியே, அது வரைக்கும் நல்லது. ஆனா இதெல்லாம் உலக மகன் நடிப்பு, கேட்டியா? பாசமா தொல்லை சாஞ்சிருக்கு. நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? பாசமா தொல்லை செஞ்சிருக்கியா? கள்ளி நடிச்சுக்கிட்டு சாஞ்சிருக்க. எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. பயவுல படுத்து கிடந்து யோசிக்குது. எப்படி சார்? அதாவது நானே தேடி போனது. ஆத்தி, எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா? என்னங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்களோ? இல்ல தங்க, நீ படுத்து கிடந்து யோசி. என்ன நீ எப்படிலாம் திட்டலாம், எப்படிலாம் எனக்கு வந்து ஓட வைக்கலான்னு யோசி. நீ படுத்து கிடந்து யோசிமா. சரிங்க. சரியா? என் தங்கமே நல்ல யோசி தங்கம். அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருங்க. என் வீடு அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கற்பத்தில் நானே கலைஞ்சிருப்பேனே. அம்மா, நீங்க இதுக்கு சாக்கா நிக்கிறியா? 10,000 தரவே இல்ல. 10,000 நான் வாங்கின மாதிரியே முடிச்சுட்டாவ. யாருக்கிட்ட? ஏன் மீனா கிட்ட மாட்டிருக்க மௌன. நீ இங்க 3 முடிச்ச போட்டு மாட்டிருக்கிய. என்ன எதுக்கு? இது அக்கானு கூப்பிட்டு கலைஞ்சல்ல. என்னங்க? நீ யோசிமா, நீ யோசி. அவன் சும்மா பேசிக்கிட்டு இருக்க. நீ யோசிமா, நீ யோசி. அவன் உன்னே சொல்ற வரைக்கும் அவனை விட வேண்டாம். அவனை தலைகளை கட்டி தொங்கிடுங்க. அவனுக்கு மதிய சாப்பாடு கொடுக்க வேண்டாம். அந்த அக்யூஸ்டுக்கு எந்த செயல மாத்துங்க. அவன் என்ன ஒண்ணு சொன்னா என்ன? ஆமா, அந்த ஃபைல் எங்க? சீக்கிரம் எடுத்துவாங்க. உனக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன். ஒழுங்கா போயிரு. சார் செம கோவத்துல இருக்காரு. ஒரு கேஸ் முடியலன்னு டென்ஷன்ல இருக்காரு. கிளம்பிரு. இல்ல, நான் பார்த்துட்டே போறேன். உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. அம்மா, எதுக்கு அந்த சாரை பார்க்கணும்னு வந்திருக்க? சார் என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க, அதை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். சார் ஒண்ணு சொன்னாங்க, தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கியா? ஆமா, அது தெரியலன்னா எனக்கு மண்டையே பிச்சிரும். ஓ அப்படியா? அந்த அக்யூஸ்டுக்கு உள்ள எடுத்து போடுங்க. வேணா உண்மை சொன்னா என்ன? ஒழுங்கா போயிரு. செம கோவத்துல இருக்காரு. இல்ல, நான் பார்த்துட்டே போறேன். எட்டு மேடம், சார் அந்த ஃபைல் எடுத்து வாங்க. ஓகே சார். அது யாரு?
சார் உங்களை பார்க்கணும்னு. யார் இப்ப பார்க்க முடியாது, அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்க. சும்மா போமா, அவரே சொல்லிட்டாரு, நீங்க நானும் சொல்லலல்ல. யாரு கிளம்ப சொல்லுங்க சார். ஐயோ சும்மா இருமா. குட் மார்னிங் சார். என்ன யாரு காணாம போயிட்டாங்களா என்ன? இல்லையா? அப்ப என்ன ஸ்டேஷன் பக்கம் உங்கள குட் மார்னிங். இது மதியம் என்ன? அது அது வந்து என்ன அம்மா காணுமா? இல்ல. அப்ப வேற யாரையும் காணுமா? என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? என்ன இப்படி மடக்குனா நான் எப்படி பேசுவேன்? இல்ல இல்லன்னா அப்புறம் எத்த ஸ்டேஷனுக்கு இங்கெல்லாம் அக்யூஸ்ட் வர இடம். கிளம்ப கிளம்பு. இல்ல உங்களை பார்த்து பேசதான் வந்தேன். என்ன என்ன சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆச்சு. என்ன இப்படி அவசரப்படுத்தா நான் எப்படி கேட்க முடியும்? இல்ல கொஞ்சம் பேசணும். நான் தான் சொல்றேன்ல, போன்னு சொல்ற கேட்க மாட்டேங்கிற. இல்ல நான் பேசிட்டு போறேன். சரி இடமா நீங்க கிளம்புங்க. சொல்லு. அவங்க போயாச்சு, சொல்லு. சொல்லு. நீங்க இப்படி பேசினா நான் எப்படி சொல்ல முடியும்? சரி நான் சாதாரணமா தான் இருக்கேன், சொல்லு. அங்க வேற மாதிரி பேசுனீங்க, இப்ப இங்க மாதிரி வேற மாதிரி பேசுறீங்க. இது டூட்டிட்டாயோ, சொல்லு. சுத்தி சிசிடி கேமரா தீக்க சொல்லு. அப்படியா? என்ன? இல்ல நீங்க காலையில ஒண்ணு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? சரி எனக்கு டூட்டிட்டாயோ, கிளம்பு. நான் கேட்டதுக்கு பதிலே. சரி கிளம்பு. நாளைக்கு வாக்கிங் வருவல, அப்ப சொல்லுனேன் கிளம்பு. எனக்கு நைட் தூக்கமே வராது. கிளம்புன்னு சொன்னேன், போ. நாளைக்கு பார்த்து சொல்றேன், கிளம்பு. சுத்தி சிசிடி கேமரா ஏதாவது ஆகும், நீ கிளம்பு. இல்ல எனக்கு தெரியாம. போ சீக்கிரம் கிளம்பு. என்ன சொல்லாமலே போயிட்டாரு. ஐயோ எனக்கு இன்னைக்கு மண்டையே வெடிச்சிருமே. அப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, தப்பான இடத்த சொல்லல. அப்படி தப்பான இடத்துல இருந்தா இப்ப கூட வேற மாதிரி பேசியிருக்கலாமே. நான் இவ்வளவு கோப்படணும்னு அவசியம் இல்லையே. அப்பா கிட்டத்தட்ட கொஞ்சம் விட கிடைச்ச மாதிரி தான். ஏட்டமா அந்த பொண்ணு தனியா வந்திருப்பான்னு நினைக்க. நீங்களும் கூட ஜீப்ல போய் கொண்டு விட்டுட்டு வந்துருங்க. ஓகே சார். வீட்டுக்குள்ள போறாளான்னு பாத்துட்டு வந்தா போதும். ஓகே சார். இந்த பொண்ணு மேல இவருக்கு என்ன இவ்ளோ அக்கறை? வந்திருக்கா பாயா ஸ்டேஷனுக்கு. இங்க வரக்கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லணும். ஐயோ குழந்தை மாதிரி இடம் பிடிச்சிட்டு நிக்கிறா. இவ்வளோ கோவத்துல டென்ஷன்ல இருந்தேன். இவளை பார்த்த உடனே எல்லாம் பஞ்சா பறந்து போச்சு. இவன் உண்மையிலே குழந்தைதான், குழந்தை மனசு. பார்த்து கொண்டு வந்துருங்க. ஓகே சார். விட்டுட்டு வந்து என்ன சொல்லிருங்க. ஓகே சார். விலகி போகாதே, தொலைந்து போவேனே நான் நான் நான். உயிரின் உயிரே உயிரின் உயிரே, நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். எவ்வளவு நேரம் நீ அப்படியே நிக்க போற? நான் வீட்டுக்கு போறேன். அப்ப இது யார் வீடு? இது நம்ம வாழறதுக்காக நீங்க வாங்கியிருக்கது. நம்ம வீடுன்னு சொல்லு. உனக்காக தான் வாங்கினேன். உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீட்டை வாங்கினேன். புரியுது, ஆனா நீ எத்தனை நாளா நீ என்ன தண்டிக்க போற? நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? 3 வருஷம் ஆகுது, நான் இப்படியே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளே. நீ ஏதாவது பார்த்து பயப்படுறியா? எதுனாலும் என்கிட்ட சொல்லி. எனக்கு தெரியாது, நீ எனக்கு சொந்தமாகணும், அவ்வளவுதான். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தானே. மனசு சொந்தமாகவும் நினைக்கிறேன். சுதந்திரமா உங்ககிட்ட பேசணும், பழகணும், உங்களோட சிரிச்சு பேசணும். பயந்து இல்ல, உரிமையோடு. இப்ப நம்ம வீட்டுல யார் நமக்கு எந்த தடையும் போடலையே. மனசாட்சி இருக்குதே. பாரு தேமொழி, முழுசா எனக்கு நீ சொந்தமாகணும், அதுதான் நான் விரும்புறேன். சரி, உங்க விருப்பம். ஏன் விருப்பம்னு சொன்னா நீ உறுதியா சொன்னதானே நான் ஏதாவது பண்ண முடியும். சரி. அப்பா இவ்ளோ எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு இருக்கா. சரி இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாமா? எனக்கு நீ சொந்தமாயிட்டேனா எனக்கு உண்மை சொல்றேன், எனக்கு பெரிய பொறுப்பே குறைஞ்ச மாதிரி இருக்கும். நான் எவ்வளவு சம்பாத்தியமானாலும் சரி, ஏதோ எனக்குள்ள ஒரு பிடிமானமே இல்லாம இருக்குது. எனக்கும் ஆசைகள் இருக்காதா சொல்லு? எனக்கும் ஃபேமிலிலாம் வேணும்னு ஆசை இருக்காதா? சரின்னு சொல்லிட்டேனே. நீ முழு சம்மதமா சொல்லு. சரி 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 சரி. இப்ப வேணா நான் கிளம்பட்டா? இன்னும் 2 நாள் இங்க தான் இருக்கணும். 2 நாளா? ஐயோ முடியாது, நான் கிளம்புறேன். இங்க உனக்கு காலேஜ் பக்கம் தானே, நான் கொண்டு விட்டுக்கிறேன். 2 நாள் நீங்க தான் இருக்கணும். அம்மா கிட்ட வேணா நான் பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் இதுக்கு மேல என்ன எதுவும் பேச வைக்காத. நீ இங்க தான் இருக்கணும் சொல்லிட்டேன். உன் கையால எனக்கு சமைச்சு தரியா? சரி. பசிக்குதா? ரொம்ப ப்ளீஸ் உன் கையால சமைச்சு தாயேன். சரி சமைச்சிட்டு வரேன். அப்பா இப்பதான் உன் முகத்துல சிரிப்பு வருது. சரி சமைச்சிட்டு வரேன். கிச்சனே இப்படியே போய் அந்த சைடு இருக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர்லாம் உருவாக்கியிருக்கேன். போய் பாரு, அசந்துருவேன். அப்படியே
உனக்கு பிங்க் கலர்னா பிடிக்குமா? அதான் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி சூப்பரா பண்ணிருக்க. என் தேமொழிக்கு பிடிக்கிறத பண்ணதான் எனக்கு சந்தோஷம். பார்த்து பார்த்து செஷன் பண்ண தெரியுமா? அப்படியே தேமொழிக்கு என்ன பிடிக்கும், தேமொழிக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து 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 பண்ணேன். ஏன்னா நீ சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஏன் சந்தோஷம். நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப 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 பிடிக்கும். உசுரு எனக்கு பிடிக்கும். பிடிக்கும்னா அப்ப எல்லாம் பிடிக்காம இருந்திருக்கு அப்படிதானே? ஆமா, போய் சொல்லல, நிஜமாவே அப்படிதான். ஆனா இப்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குல்ல, இனி உனக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குது. எனக்கும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் அப்படி நடந்துக்க கூடாது. கொஞ்சம் சுயநலமா தான் இருந்துட்டேன். அண்ணி மட்டும் எனக்கு அது புரிய வைக்கலனா கடைசி வரைக்கும் சுயநலவாதியா இருந்திருப்பேன். அப்படியா? அண்ணி தானே புரிய வச்சாங்க. சரி, நீ சமையல் பண்ணி முடி. நான் உன்னை வெளியே எங்கேயா கூட்டு போயிட்டு வரேன். நானும் 2 நாள் உங்க வீட்டுல இருக்கேன். லீவ் எடுத்துட்டு. சரி, அப்புறம் என்ன கழிச்சு கரெக்டா காலேஜ்ல கொண்டு விட்டுறணும். சரி சரி, நீ எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் இப்போ வரேன்.